வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய என்ஆர் காங்கிரஸ் பாஜகவினரை கைது செய்ய வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி கட்சியினர் தர்ணா போராட்டம். போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் ஜாமீனில் விடுவிப்பு. புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். டீசல் டேங்கில் மூடி இல்லாமல் துணியை வைத்து மூடி சென்ற தனியார் பள்ளி வாகனம். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி சலவையாளர் நகர் பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சலவையாளர் நகர் பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களும் வழங்கினர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்கள், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள் கலந்து கொண்டனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு புதுச்சேரியில் பணிபுரியும் காவல்துறையினருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் IRBN காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி காவல்துறையில் 10 வருடம் பணி முடித்த காவலர்கள் சிறப்பு நிலை தலைமை காவலர்களாகவும், 15 வருடம் பணி முடித்த காவலர்கள் சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர்களாகவும், 25 வருடம் பணி முடித்த காவலர்கள் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர்களாகவும் பணி உயர்வுக்கான ஆணை வழங்கப்பட்டது. அதன்படி 25 வருடம் பணி முடித்த 3 தலைமை காவலர்கள் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெற்றனர். இதேபோல் 15 வருடம் பணி முடித்த 161 காவலர்கள் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர்களாகவும், 10 வருடம் பணி முடித்த 128 காவலர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலராக பதவி உயர்வு பெற்றனர். மொத்தம் 292 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 26 துணை உதவி ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்களாகவும், 158 IRBN காவலர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர்களாகவும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காவல்துறையில் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய முக்கிய துறையான இந்த காவல்துறையில் எல்லா பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் நம்முடைய உள்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி இப்பொழுது எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரை கைது செய்ய வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் போலி மருந்துகளை உற்பத்தி செய்து நாடு முழுவதும் 16 மாநிலங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது. போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் 10க்கும் மேற்பட்ட குடோன்களில் புதுச்சேரி CBCID காவல்துறையினர் சோதனை நடத்தி சீல் வைத்தனர். அங்கிருந்த நவீன இயந்திரங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள், மூலப்பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா, பங்குதாரர் மணிகண்டன், உதவி செய்த ராணா, மெய்யப்பன், ஊழியர்கள் என 26 பேரை கைது செய்தனர்.
இதில் ஜிஎஸ்டி வரி மோசடிக்கு உதவி செய்து விருப்ப ஓய்வு பெற்ற IFS அதிகாரி சத்தியமூர்த்தியும் கைது செய்யப்பட்டார். மேலும் போலி மருந்துகள் உற்பத்தி தொழிற்சாலையில் இருந்து பல மாநிலங்களுக்கு தொடர்பு, பண பரிவர்த்தனை, ரசாயன மூலப்பொருட்கள் கொள்முதல் நடந்திருப்பதால் இந்த வழக்கை CBI விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த நிலையில் போலி மருந்து உற்பத்தியாளர்களுடன் தொடர்பில் உள்ள NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் போலி மருந்து விவகாரத்தில் ஈடுபட்டுள்ள ஆளும் கட்சியினர் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் CBI விசாரணையை துரிதமாக நடத்த கோரியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சுதேசி மில் எதிரில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆளும் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் போலி மருந்து வழக்கை வெளிப்படை தன்மையுடன் நடத்தவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக இந்தியா கூட்டணி கட்சியினர் எச்சரிக்கை விடுத்தனர். இந்திய கூட்டணி போராட்டம் பிஜேபி நாடு முழுதும் போலி மருந்து மாஃபியா கூட்டம் டீசல் டேங்கில் மூடி இல்லாமல் துணியை வைத்து மூடி டீசல் சாலையில் சொட்ட சொட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற தனியார் பள்ளி வாகனம். புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வரும் பிரபல பள்ளியில் பயிலும் மாணவர்களை டெம்போ டிராவலர் வண்டியில் வழக்கம் போல் சவாரி ஏற்றி சென்றுள்ளனர். அப்போது அந்த டெம்போ டிராவலர் வண்டி டீசல் டேங்கில் மூடி இல்லாததால் அதற்கு பதிலாக துணியை வைத்து மூடியபடி வண்டியை இயக்கினர். இதனால் அதிலிருந்த டீசல் துணி வழியாக வெளியே சிந்தியபடி சென்றது. இதனை பார்த்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி ஓட்டுநரிடம் விளக்கம் கேட்டு எச்சரித்தனர். ஆனால் அதற்கான உரிய விளக்கத்தை அளிக்காமல் அந்த ஓட்டுநர் ஆபத்தை உணராமல் வாகனத்தை ஓட்டி சென்றார். பள்ளி சிறுவர்கள் மீது சிறிது கூட மனிதாபிமானமோ சிறு எச்சரிக்கையோ இல்லாமல் ஓட்டுநர் செயல்பட்டுள்ளார். இதுபோன்று பள்ளி மாணவர்களை உரிய பாதுகாப்பு இன்றி அழைத்து செல்லும் வாகனங்களை காவல்துறையினர் சோதனை செய்ய வேண்டும். மேலும் இதுபோன்ற வாகனங்களை தடை செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஜனநாயகன் படத்தின் பேனர் விழுந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் படுகாயம் அடைந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 7 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுவை அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் 64 வயதான ஓய்வு பெற்ற தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர் தனசேகர். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் தபால்காரர் வீதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற விஜய் ரசிகர்கள் வைத்திருந்த பேனர் திடீரென சரிந்து தனசேகரன் மீது விழுந்தது. இதனால் நிலை தடுமாறிய தனசேகரன் அங்கிருந்து பெரிய வாய்க்காலில் விழுந்தார். இதில் மூச்சு திணறி மயங்கினார். உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனசேகரன் இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் பொது இடத்தை சேதப்படுத்துதல், மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அலட்சியமாக செயல்படுதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து பேனர் வைத்த தாவேகா நிர்வாகி கில்லி செல்வா, கார்த்திக், அருண்ராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் பிரவீன், சச்சின், செபாஸ்டியன், மாதவன், புவியரசு, அருள், பிரவீன் ஆகிய 7 பேரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் மற்றும் மாநில கழக அமைப்பாளருமான RV ஜானகிராமன் அவர்களின் 85வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில திமுக சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது.
தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஆம்பூர் சாலையில் உள்ள இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகிராமன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் RV ஜானகிராமனின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள இமாக்லேட் ஆர்ட்ஸ் ஆஃப் மேரி பள்ளியில் படிக்கும் 500 மாணவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி சில்வர் டம்ளர் மற்றும் பள்ளிகளுக்கு 50 கிலோ சர்க்கரையை வழங்கினார். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தொகுதி முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனைப்படி லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள இமாக்லேட் ஆர்ட் ஆஃப் மேரி அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் 500 பேருக்கு சில்வர் டம்ளர் மற்றும் பிஸ்கெட் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவிக்கு நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து பள்ளி ஊழியர்களிடம் பள்ளி மாணவர்களுக்காக 50 கிலோ சர்க்கரை வழங்கினார். இதனை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் பிரபல துணிக்கடையில் பணிபுரியும் ஊழியரின் ஹெல்மெட்டை இளைஞர் ஒருவர் திருடி செல்லும் CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் பிரபல துணிக்கடை உள்ளது. இங்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளதால் நாள்தோறும் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த கடையில் ஆண்கள், பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் எந்த ஒரு ஆடையும் வாங்காமல் போகும்போது ஊழியர் ஒருவரின் ஹெல்மெட்டை திருடி சென்றார். தற்பொழுது இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகளை தயாரித்து அதனை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு விற்று பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன் மற்றும் அவரது பங்குதாரர்கள், உதவி செய்தவர்கள், GST மோசடிக்கு உதவிய முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 26 பேர் CBCID மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு காவல்துறையினர் கைது செய்தனர். 57 பேர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இதுவரை 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜாவின் தொழிற்சாலை உள்ளிட்ட 12 இடங்களில் சோதனை நடத்தி 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகளை கைப்பற்றினர். மேலும் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் உள்ள அவரது வீட்டில் இருந்து கோடிக்கணக்கில் நகை, பணம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். முக்கிய குற்றவாளி ராஜா பிரபல நிறுவனங்கள் தயாரிக்கும் அதிகம் விற்பனையாகும் மற்றும் விலை அதிகமுள்ள 34 மருந்துகளை போலியாக தயாரித்து விற்றுள்ளார். இவ்விவகாரத்தை தொடர்ந்து மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் குழுவினர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 1200 மருந்தகங்களில் உள்ள மருந்து மாத்திரைகள், அதன் பேட்ச், காலாவதி மருந்துகளை ஆய்வு செய்து வருகின்றனர். அதேபோல் 161 கடைகளில் நடத்திய CBCID காவல்துறையினரின் சோதனையில் 34 வகையான போலி மருந்துகள் விற்று வந்ததும் தெரியவந்தது. இவற்றின் மாதிரிகள், குடோன்களில் கைப்பற்றப்பட்ட மருந்துகளின் மாதிரிகள், அதே மருந்தை பிரபல நிறுவனம் தயாரித்த மருந்தின் மாதிரிகளை சேகரித்து ஆய்விற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனிடையே CBCID காவல்துறையினர் கைப்பற்றிய 34 வகையான மருந்துகளின் பெயர் பட்டியலை மறு உத்தரவு வரும் வரை விற்பனைக்கு தடை விதித்து மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள 150 மற்றும் காரைக்காலில் 11 மருந்தகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதனிடையே இவ்வழக்கை கவர்னர் கைலாஷ்நாதன் பரிந்துரையை ஏற்று CBIக்கு மாற்றி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இவ்வழக்கு உடனடியாக CBIக்கு மாற்றப்பட்டது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் நீடித்த நிலையில் அதில் ஆளும் NR காங்கிரஸ், பாஜக பிரமுகர்களும் இருந்ததால் ஆளும் கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புத்தாண்டு முடிந்து இந்த வாரம் CBI அதிகாரிகள் இவ்வழக்கின் ஆவணங்களை
சிபிஐயிடம் பெற்று விசாரணையை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை வழக்கு ஆவணங்களை சிபிஐ பெறவில்லை. அனைத்து மருந்தகங்களும் மருந்துகளை தர பரிசோதனை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டது. இந்த நிலையில் போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களில் 24 பேருக்கு ஜாமீன் வழங்கி புதுச்சேரி நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இது புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏம்பலம் தொகுதியில் 2,13,21,866 ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் துவக்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதி பிள்ளையார்குப்பம் மகாத்மா காந்தி மருத்துவமனை சந்திப்பு முதல் கிருமாம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வரை சாலையோரமாக உள்ள சின்ன ஏரி நீர் வழங்கல் வாய்க்காலில் 470 மீட்டர் நீளத்திற்கு இருபுறமும் ஸ்லாப்புடன் கூடிய யூ வடிவ வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் 1,52,35,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் சார்பில் 23,12,133 ரூபாய் செலவில் பிள்ளையார்குப்பம் பேப்பர் மில் சாலை, பனித்திட்டு சாலை சந்திப்பில் ரவுண்டானா மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கவும், கிருமாம்பாக்கம் ஆர்ச் சாலையில் வடக்குபுறம் உள்ள பழுதான யுவடிவ வாய்க்காலை 37,73,533 ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் அர்ஜுனன், பாகூர் ஆணையர் சதாசிவம், ஒப்பந்ததாரர்கள் மணப்பட்டு கவியரசன், கீழ்பரிக்கல்பட்டு மாறன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், அந்தந்த பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் என பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் தனியார் பங்களிப்புடன் 23 கோடி ரூபாயில் 25 மின்சார பேருந்துகள் நவம்பர் மாதம் முதல் இயக்கப்படுகின்றன. இந்த மின்சார பேருந்துகளுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் துவங்கிய 10 நாட்களிலேயே ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவை அனைத்தும் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சம்பள உயர்வு கோரி ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று திடீரென மீண்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 21,000 ரூபாய் சம்பளம் வழங்குவதாக அறிவித்தாலும் பிடித்தம் போக 17,000 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். அதோடு தினப்படியும் வழங்குவதில்லை. இதனால் சம்பளத்தை 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து சுமார் 2 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து மீண்டும் பேருந்து நகர பகுதியில் இயக்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியில் 35.16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நகர பிரிவு சார்பில் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள வசந்தா நகர், ஏழுமலை நகர் மற்றும் மறைமலை நகர் விரிவாக்க பகுதிகளில் உள்ள தார் சாலைகளை புனரமைத்து மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக மொத்தம் 35.16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வின் போது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த சாலை சீரமைப்பு பணிகள் நிறைவடைவதன் மூலம் வசந்தா நகர், ஏழுமலை நகர் மற்றும் மறைமலை நகர் விரிவாக்க பகுதிகளில் வசிக்கும் சுமார் 2,500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேரடியாக பயனடைவர். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பணிகளை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். விழுப்புரம் தனியார் மண்டபத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். விழுப்புரம் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினரின் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கியது. இதில் பொதுமக்கள், வணிகர் சங்கங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு தொழில் சார்ந்த கூட்டமைப்பினரின் பரிந்துரைகள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழு கலந்து கொண்டு கருத்துக்களை பெறுகின்றது.
வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் வகையில் இந்த கருத்து கேட்பு நடைபெறுகிறது. மேலும் இதில் வளர்மதி, மோகன், செம்மலை உதயகுமார், வைகை செல்வன், மாவட்ட கழக செயலாளர்கள் சம்பத், குமரகுரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்மொழி தேவன், பாண்டியன், சக்கரபாணி, செந்தில்குமார், அர்ஜுனன் உள்ளிட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கழுத்தூரில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சி.வி. கணேசன் துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கழுதூர் கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் பங்கேற்று பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீல கரும்பு ஆகியவற்றுடன் விலையில்லா வேட்டி சேலை மற்றும் 3000 ரூபாய் ரொக்க பணமும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் புண்ணியகோடி, கூட்டுறவு சங்க அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அமைச்சர் தனது சொந்த கிராமத்திலேயே இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய என்ஆர் காங்கிரஸ், பாஜகவினரை கைது செய்ய வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி கட்சியினர் தர்ணா போராட்டம். போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் ஜாமீனில் விடுவிப்பு. புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். டீசல் டேங்கில் மூடி இல்லாமல் துணியை வைத்து மூடி சென்ற தனியார் பள்ளி வாகனம். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.